ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சர்ஸ். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். அதை நம்ம சூடு பண்ணிகிட்ருப்போம். அது ஒரு பக்கம் சூடாகிட்ருக்கட்டும். இந்த பக்கம் கடாயை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் நெய் போதுமானது. இது கூட 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துப்போம். அது நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுவோம். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் திராட்சை ப்ளஸ் கொஞ்சம் பிளாக் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இது பொரியட்டும். நல்லா கோல்டு கலராக பொரியணும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சு போயிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டு கலராக பொரியிற வரையும் விட்டுருங்க. பக்கத்தில் நம்ம தண்ணி அது பாட்டு சுட்டுட்ருக்கட்டும். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை சுட்டுட்ருக்கட்டும். கரெக்டாக நம்ம இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது போல் நல்லா கோல்டு கலராக வந்ததுக்கப்புறம் திராட்சையெல்லாம் நல்லா டபுள் சைஸாக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு ஓரமாக வச்சுருவோம். இது நம்ம அதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயை அதிலே விட்டுருங்க. எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம். நம்ம ஏன்னா அதில் ரவை போட்டு வறுக்கணும். ஸோ இது இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நான் ஒரு 3/4 கப்பு ரவை எடுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 4 மடங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா பக்கத்தில் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இதை வறுத்துக்கிடுவோம். நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கங்க. லைட்டாக அது ஒரு கோல்டு கலராக சேஞ்ச் ஆகும்போது அது வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக அது கோல்டு கலராக வரும்போது தான் நம்ம அந்த தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நம்ம டக்குன்னு ஒரேடியாக எல்லா தண்ணியும் சேர்த்தோன்னா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வேக விட்டுருவோம். நம்ம இது மாதிரி தண்ணி சேர்க்கும்போது கட்டி விழாது. மொத்தமாக சேர்த்துட்டோன்னா அது கட்டி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டும்போது கட்டியே விழாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அது வேகட்டும். தண்ணி நல்லா வற்ற நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரவை நல்லா குடிச்சிடும். நல்லா குடித்து ரவை வேகணும். இப்போ தண்ணி வற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்லையே, இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது போல் தண்ணியை விட்டு நல்லா நம்ம சுடு தண்ணி தான் விடணும். நல்லா வேக விடணும். தண்ணி விட்டு வேக விடணும். தண்ணி நல்லா வற்றி நல்லா வேகணும். ரவை தண்ணியை நல்லா குடிச்சிட்டு நல்லா வேகணும். எந்த அளவுக்கு ரவை வேகுதோ அந்தளவுக்கு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி இருக்கும். நல்லா அது தண்ணி குடிச்சிட்ருக்கோம். நமக்கே தெரியும் பார்க்கும்போது. நம்ம இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வீடியோக்காக தான் சேர்க்குறேன். நல்லா இது போல் கிண்டி விடுங்க. இது கட்டியே விழாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது ரவையில் கட்டியே விழுகாது. நல்லா இது போல் வேக விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க, நல்லாவே இருக்காது, அது பதம் வந்து தெரியாது நமக்கு. ஸோ அது வேக வேக நம்ம தண்ணி தேவைக்கு தக்கன ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா தண்ணியை குடித்து வெந்துட்டுருக்கு. பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் தெரியும், நம்ம கரெக்டாக லாஸ்ட்டாக எடுக்கும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம தண்ணி இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை, ஓரளவுக்கு கரெக்டான பதம் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்ட ரவையை பொறுத்து பெரிய ரவையாக இருந்தால் இன்னும் நல்லா தண்ணி குடித்து வேகும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவு பதம் இருந்தாலே போதும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, அது பார்க்கும்போதே தெரியும். இது போல் எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா தெரியும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துருவோம். 1 கப் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன். நல்லா இனிப்பு நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டான அளவில் இருந்தது. ஸோ 3/4 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். 2 ஏலக்காய் முனுக்கி இதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருட்டும். இது வந்து அந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சிருக்கும், கரைஞ்சி பார்க்குறதுக்கு இன்னும் தண்ணியாக தெரியும். ஆனால் பயந்துடாதீங்க, இது பாயசம் மாதிரி தண்ணியாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க, அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நம்ம செஞ்சு முடிக்கையில். இது சீனி வந்து நல்லா உருகிடுச்சு. எப்போவுமே நம்ம ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சீனி போடணும், இல்லைன்னா ரவை வேகாது. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இது வந்து ட்ரை பைனாப்பிளும் 2 செர்ரியும் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது டூட்டி ஃப்ரூட்டி அவசியம் சேருங்க. நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்துருப்போம், அதில் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மித்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் தெரியும், ஆனால் கரெக்டாக வந்துடும். நம்ம இறக்கி சாப்பிட்ற டயத்தில் சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் வீட்டில் கேசரி பண்ணாலும் நம்ம கல்யாண கேசரி மாதிரி டேஸ்ட் வரலேன்னு நம்ம யோசிச்சுப்போம். ஆனால் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையிலே அந்த கல்யாண கேசரி விட சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு இது நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம கிண்டும் போது நல்லா தண்ணியாக கிண்டுனா தான் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பதத்தில் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும். இப்போ நம்ம இதை வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போது சேர்த்துக்கலாம். நம்ம அதை இறக்குற டயத்தில் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்க வேண்டாம். நம்ம கடைசியாக இறக்குற டயத்தில் சேர்த்தா தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்கும் நம்ம கேசரி சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு. இது பைனாப்பிள் ஃப்ளேவர் எசன்ஸு. இது நம்ம சேர்க்கும்போது தான் அந்த வாசம் நல்லா கும்முன்னு ஒரு வாசம் வரும் இல்லையா கேசரியில், அது வந்து இதில் தான் வரும். நம்ம இது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கல்யாண கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.